பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்களேன், இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் கொடுத்துருக்காரு. எங்க உங்களுக்கு கிரியை செய்யணுமா வேணாமாங்க? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து நீங்க இந்த வார்த்தையை சொல்லும் போதே வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அநேக தீர்க்கமாய் பேசி இருக்கிறார். நான் உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் செய்திக்காக காத்திருக்கும் பொழுது முதல் காரியமாக இந்த வார்த்தையை கொடுத்த உடனே எனக்கு இந்த வார்த்தை புரியவில்லை. ஏசப்பாட்ட கேட்க ஆரம்பித்த உடனே எப்பயுமே எனக்கு அந்த வார்த்தை புரியலைன்னா மேலே உள்ள வசனத்தையும் கீழே உள்ள வசனத்தையும் வாசிப்பேன். அப்பொழுது புரிய ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தூக்க கூட அந்த வெடியை போட சொன்னேன். ஏசப்பாவுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. சரி, 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். உங்க எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த புத்தாண்டிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில செய்வாராக. ஆமென். நன்மையை செய்கிற இயேசு இன்றைக்கு இந்த வார்த்தை சொல்லும் பொழுதே வந்து நின்று உள்ள அனுப்புறேன், அங்க போய் நின்று வரவேற்கிறேன்னு சொன்னாரு. எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல? வரவேற்று கூட்டு போறாரு உள்ள நுழைஞ்சு. ஆமா, இந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்த உடனே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, மேல உள்ள வசனத்தை வாசி அப்படின்னு. அப்ப வாசிக்கும் பொழுது அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், வாய்க்கால்களை வெட்டுங்கள். இந்த வருஷம் சில வேலைப்பாடுகள் செஞ்சாதான் ஆசீர்வாதம் உள்ள வருமா. அல்லேலூயா. எல்லாருக்கும் கொடுப்பாரு. அது என்னெல்லாம் செய்ய போகுதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. அப்படி கர்த்தர் செய்ய போற ஒரு காரியத்தை இங்க சொல்றாரு. நீங்க வாய்க்காலை வெட்டணும். இதை நான் சொல்லும் பொழுது இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு விவரிச்சு சொன்ன பிறகு இந்த வெட்டக்கூடிய காரியம் இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஆண்டவர் ஆவியான எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இங்கே மோவாபியர் தங்களுடைய தேசத்திற்கு எதிராக நிற்கிறார்கள். ஒரு 3 ராஜாக்கள் இந்த மோவாபியரோடு யுத்தம் பண்ண பெறப்பட போறார்கள். அப்படி பெறப்பட போகும் பொழுது ஒரு காரியம் நடக்குது. 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 3:9. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும், யாரு? ராஜா இஸ்ரவேல் ராஜா, யூதாவின் ராஜாவும், 2வது யூதா ராஜா, ஏதோமின் ராஜாவும், 3வது ஏதோம் ராஜா. இந்த 3 ராஜாக்கள் மோவாபியரோடு கூட யுத்தம் பண்ண பெறப்பட்டு வர்றாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா வாக்கு தத்தத்தோட போய் இது இணையும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது? இந்த 3 ராஜாக்கள் யுத்தம் பண்ண பெறப்படுறார்கள். வாசிங்க. ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்கிற ராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. ஒரு காரியம் அங்க நடந்துச்சு. என்ன தெரியுமா? நீங்க இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்க வாசிச்ச உடனே இதுல ஒரு காரியத்தை நீங்க யோசிச்சிருப்பீங்க. சில பேர் மனதில் யோசிச்சிருப்பீங்க. காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகள். 3 ராஜா மோவாபியரோட யுத்தம் பண்ண புறப்பட்டு போறான். போகும்பொழுது இங்க போட்டிருக்கு, இந்த வசனத்துல நம்ம கொடுக்கும்போது ஆடு மாடுகள்னு போட்டிருக்கு. அடுத்து உங்கள் மிருக ஜீவன்கள்னு போட்டிருக்கு. இவைகள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கிலே தண்ணீரால் நிரப்பப்படுன்றார். அது என்னங்க? போறது யுத்தத்துக்கு. ஒருத்தர் சண்டைக்கு போறான், அவன் ஆட்டுக்குட்டி ஆடெல்லாம் இழுத்துக்கிட்டு போறான்னா எப்படி இருக்குங்க? யுத்தத்துக்கு போறவன், அதுவும் 3 ராஜா. இது 3 ராஜாவுடைய
காரியத்தை பார்த்தீங்கன்னா, இதை நான் அப்படியே தொடர்ந்து வாசிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அழகா புரியும். இந்த 3 ராஜாவுடைய குணாதிசயங்களை இங்க தெரிஞ்சுக்கணும். இந்த 3 ராஜாக்களும் யுத்தம் பண்ண வரும்பொழுது எத்தனை நாள் அலைஞ்சாங்களாம்? 7 நாட்கள் அலைஞ்சாங்க. 7 நாட்கள் அலைஞ்ச பிறகு என்ன நடக்குது? சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்கிற யாரு? படை வீரர்களும் கூட போயிருப்பாங்களா? யுத்தம் பண்றவங்களும் எத்தனை அதிகாரி போயிருப்பான், எத்தனை சோல்ஜர் போயிருப்பான். ஒரு ராஜா வந்தாவே 10,000 15,000 பேர் போயிருப்பான். 3 ராஜாக்கள் வர்றாங்க. 3 ராஜாக்களுடைய படைகள் கூடியிருக்கு. 7 நாள் அலையிறான். கூட எதுக்கு? ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான். ஆனா கர்த்தர் அங்க வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, உங்க ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள். கூட வர இராணுவத்தில் உள்ளவங்க என்ன கொண்டு வர்றாங்க? மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிட்டு. இந்த யுத்த வீரர்கள் வர்றாங்க பாருங்க, அவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு ஆடு மாடுகளை கையோட கூட்டிட்டு வர்றாங்க. ஒன்ன மட்டும் இல்ல, உன் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் போஷிப்பாரு. அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. அதுதான் சொல்ல வர்றாரு. இவன் அலைஞ்சு தெரிஞ்சான். 7 நாள் அலைஞ்சாங்க 3 ராஜாக்கள். கர்த்தர் சொல்றாரு இங்க ஒரு காரியத்தை நீங்க நல்லா கவனி. 7 நாள் தண்ணீர் இல்லாமல் ஒரு பெரிய இராணுவ படையே அலையுது. ராஜாக்களோட அலையுறாங்க. ஆடு மாடுகள் சமைக்கிறதுக்கு வந்துச்சு. மிருக ஜீவன்கள் எங்க இருந்து வந்துச்சு? அவர்கள் உட்கார்ந்து வந்தாங்கல்ல, குதிரை, அதுவும் ஒட்டகம், யானை. ஆண்டவர் சொல்றாரு, ஓ வாகனத்துக்கு தேவையானதையும் கொடுப்பேன். உனக்கு மட்டும் இல்ல, உனக்கு மட்டும் இல்ல, உன்னால உன் வீட்டுல உள்ளவங்களையும் ஆசீர்வதிப்பேன், உன்னால உன் வாகனத்தையும் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. பெட்ரோலுக்காக பயப்படாத. அழைச்சி திருவி என்ன செய்ய போறோமோ, காரை கொடுக்கிறவருக்கு பெட்ரோலுக்கு வழி தெரியும், வழி தெரியும். நம்பு ஒன்றைதான் சொல்றாரு. காரை கொடுக்கிற 2 வீலர் கொடுக்கிறவருக்கு கர்த்தர் சொல்றாரு, வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சில பேர் கார் வாங்க போறீங்க, முன்னாடியே வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமா, கர்த்தர் நல்லவர். இங்க ஒரு காரியம் நடக்குது, பெட்ரோலை பாத்துக்கிறேன்ட்டாரு. அதனால நீங்க நிம்மதியா போய் புக் பண்ணலாம். சொல்லிட்டாருன்னா நீங்க முதல்ல போய் பார்க்கணும். முதல்ல வசனத்தை உங்ககிட்ட கண்ணுல காட்டிட்டாருல்ல, இந்த வருஷத்துல காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. உங்க ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் நிரப்பப்படும். கர்த்தர் கொடுக்க போறாரு, கர்த்தர் கொடுக்க போறாரு. நிரப்புவாராம். கொஞ்சம் இல்ல, ஃபில் பண்ணுவேன். அக்கவுண்ட் தான் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். என்ன நினைச்சிட்டு வர்றாங்க? இந்த 3 ராஜாக்களும் வனாந்தரத்துல 7 நாள் பிரயாணம் பட்டு வந்துட்டாங்க. 7 நாளும் ஆடு மாடுகளை வச்சு சாப்பிட்டு இருக்கிற தண்ணியை குடிச்சு வந்துட்டாங்க. தண்ணி இல்லை, எல்லா மிருக ஜீவன்கள் வாடுது, சமைக்க முடியல. இவங்க ஒட்டகங்களுக்கு ஆடுகளுக்கு ஒன்றும் செய்ய முடியல. இவங்க கடந்து வந்துட்டாங்க. வர்ற வழியில என்ன நடக்குது? எதிர்த்தாப்புல யார் நிக்கிறா? மோவாபியர் ராஜா அங்க இருக்காரு. இவன் என்ன நினைக்கிறான்? அங்க போனா அவர் அடிக்கிறான், அவன் அடிக்க போறான், நம்மளை கொல்ல போறான். இங்க தண்ணீர் இல்லாம நம்ம சாக போறோம். இதுக்குத்தான் கொண்டு வந்தாரா? இதுக்குதான் வந்தோமா? சரி, அடுத்த வார்த்தை. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். ஒரே அடி அடிச்சாரு பாருங்க. கர்த்தரோட வார்த்தை அவர்கிட்ட இருக்கு. கர்த்தரோட வார்த்தை அவர்கிட்ட இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்களால பரலோக ராஜ்யம் அவ்வளவு மகிமை பெற்றிருக்கு. போன வருஷத்துல சொல்லலாம்,
உங்களால மகிமைப்பட்டிருக்கு. ஆமென். நான் முழுசா ரட்சகரை ஏத்துட்டு இங்க பாரு, ஆமென். கண்டிப்பா புது வருஷத்துல உன் பாவத்தை மன்னிச்சுதான் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. சந்தேகமே படாத. யார் தலையில கர்த்தர் இன்றைக்கு அபிஷேக தைலத்தை வச்சாரோ நல்லாதான் இருக்க போற. கர்த்தர் உன்னை மாத்திட்டாரு, மாறிட்ட, நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுட்ட. இங்க 3 ராஜாக்கள் இருக்காங்கல்ல, இதுல யோசபாத் என்ன சொல்றாரு, அவர்கிட்ட போயிட்டா, அவர் யாரா, எலியாவுக்கு கை கழுவ தண்ணி ஊத்துன சாப்பாத்தின் குமாரன் ஆகிய யாரு, எலிசா அங்க இருக்கிறாரு. அவர்கிட்ட போனா வார்த்தை இருக்கு, கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்றாரு, நீ எங்க போனாலும், எங்க போறிய தீர்மானம் பண்ணினாலும் கர்த்தர்ட்ட போய் விசாரிச்சுட்டு போ, கர்த்தர்ட்ட கேட்டு போ. கர்த்தர் நீ கேட்டுட்டு போனா என்ன நடக்குன்னு சொல்ல போறாரு. கர்த்தர்ட்ட நீ கேட்டு போகும்போது உங்களை ஒரு சின்ன கடைக்கு போனா கூட கேட்டு போ, உனக்காக கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னு சொல்ல போறாரு. பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகள் இடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகள் இடத்திலும் போம் என்றான். விரட்டி விடுறான். இஸ்ரவேல் ராஜா எப்படிப்பட்டவர் தெரியுமா? கர்த்தர் தான் அவர் ராஜாவை நியமிச்சாருன்னு தான் பேரு. கர்த்தர்ட்ட ஜெபம் பண்றதுக்கோ எதுக்குமே போறதே இல்லை, எதுக்குமே போறதில்லை. நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் ரொம்ப சேட்டை பண்ணி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தவர்னு எழுதியிருக்கு, போகவே இல்லை. ஆனா இங்க வாசிங்க தொடர்ந்து, இன்னொரு ராஜா கூட இருக்கிறாரு பாருங்க. யாரு? இஸ்ரவேல் ராஜா. அவர் எப்படி, யூதா ராஜா எப்படி? இந்த ராஜாக்கள்ல இந்த இந்த யூதா ராஜா எப்படி என்ன செய்வார்னா, அப்பப்ப சபைக்கு வந்துட்டு போவார், அப்பப்ப ஆண்டவர்கிட்ட வந்து போவார். எப்படி தெரியுமா? இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி கேட்டுட்டு தேவைன்னா வந்து கேட்டுட்டு போடுறது. இன்னும் நிறைய பேர் அப்படிதான் அப்பப்போ அப்படிதான் வந்துட்டு தலையை காட்டிட்டு போறாங்க. கர்த்தர் இங்க பாருங்க சொல்றாரு பாருங்க, யூத ராஜா போல இருக்காத. ஏன்னா நான் உனக்கு ஒரு வாக்கு பண்ணிட்டேன், இந்த வருஷத்துல நிறைவேற்ற போறேன். அந்த வாக்கினுடைய அர்த்தத்தை சொல்ல போறாரு. நீங்க சொல்லும் பொழுதுதான் உங்களுக்கு புரியும் இந்த வாக்குத்தத்தை ஏன் கொடுத்தாருன்னு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அப்படி இருக்க போது, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இதையும் வரப்போகுது. ஆமென். காற்றையும் நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால நிரப்ப போறார். நிரப்பனா என்ன நடக்கும்னு சொல்ல போறார். பாருங்க, உங்க வாக்குத்தத்தம் கொண்டாட்டமா இருக்க போகுது. தீர்க்க தரிசனம் வேற லெவல்ல இருக்கு இன்னைக்கு. சரியா? ரைட். ஒரு காரியம் என்ன சொல்றாங்க இங்க, யோசபாத் சொல்ற வார்த்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, கண்டிப்பா அவர்கிட்ட போவோம், அவர்கிட்ட வார்த்தை இருக்கு, அவர்கிட்ட வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தை வேணும். நம்பி போனோம், நம்பி போய் கேட்கணும். ஒரு காரியத்தை வாசிங்க தொடர்ந்து. அவங்க இப்படி சொல்லி அவ பேசிக்கொண்டு இஸ்ரவேல் ராஜா, அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன். அப்ப யோசபாத் ராஜா என்ன சொன்னாரு? அவர்கிட்ட ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா, அங்க போய் தீர்க்கதரிசியின் இடத்துல ஏசப்பாட்ட போய் கேட்டுட்டு போவோம். அப்ப என்ன நடக்கும்னு நான் கேட்கிறவன், விசாரிக்கிறவன் இந்த யோசபாத் ராஜா. அவன் விசாரிக்கணும்னு சொன்ன உடனே எலியா சொல்றாரு, இஸ்ரவேல் ராஜாவே, யூத ராஜாவே, யோசபாத்த அவனை பார்க்கிற உங்களை வந்து முன்னாடி நான் பார்த்திருந்தேன், இவனை பார்க்காம உங்களை பார்த்திருந்தேன்னா உங்களுக்கு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். இந்த யோசபாத் ராஜாவை பார்த்ததுனால என்னவா,
நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். எப்படி சொல்றாரு பாருங்க. எதனால சொல்றாரு? அவங்க எல்லாம் கர்த்தர் எத்தனையோ முறை அழைப்பார், கூப்பிடுவாரு. அந்த இஸ்ரவேல் ராஜா வர்றதே இல்லை. ஆனா யூத ராஜா என்ன செய்வாரு? வந்து 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 சபைக்குள்ள, இந்த சபை கானான் தேசம் போலங்க, இங்க பாலுந்தேன்னு ஓடுகிற கானான், அதுல உள்ள ஆசீர்வாதத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. இந்த வருஷம் அதை சொல்றதுக்கு தான் சபைக்குள்ள வந்த நீ கர்த்தரிடத்துல விசாரிக்க உட்கார்ந்தேன்னா கர்த்தருடைய தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். இங்க என்ன பேசுறாரு? 15ஆம் வசனம், இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி. அப்ப எப்ப இறங்குது ஊழியக்காரங்க மேல கர்த்தருடைய கரம் தீர்க்கமா வெளிப்படுறதற்கு? ஆராதிக்கும் போது. எப்ப வரணும்? நீங்க முடிஞ்ச பிறகா? ஆராதனைக்கு இருக்கணும். நீ ஆராதிச்சனா கர்த்தர் இந்த வருடத்துல சில திட்டங்களை கொடுத்திருக்காரு. ஆராதனை மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு நாளை கொடுக்க சொல்லிருக்காரு. டேட் கேட்டிருக்கேன். கர்த்தர் ஒரு நாள் கொடுக்கிறேன் இருக்காரு. பாருங்க, ஆராதனை பண்ற நேரத்துல நீங்க இருக்கணும்ன்றார். அப்படி பாடி துதிக்கும் போது நீங்க இருந்தேன்னா உனக்கான வார்த்தை வெளிப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப என்ன நடக்குது? 16ஆவது வசனம், அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு. நீ என்ன செய்யணுமா? பள்ளத்தாக்குல வாய்க்காலை வெட்டணும். ஏன்னா சில வாய்ப்பில்லாத சூழ்நிலை இருக்கும். நீ வெட்டும் போது தண்ணீர் பெறப்பட்டு வரும். வாய்க்காலை வெட்டணும். வாய்க்காலை எப்படி வெட்டணும்ன்றதையும் ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதையும் நான் உங்களிடத்துல சொல்றேன். எப்படி வெட்ட வேண்டும் என்று இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு காரியத்தை நீங்க கவனிங்க. இந்த இடத்துல தண்ணீர் வர வேண்டும். அங்க தண்ணீர் வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்க போகுது. தண்ணீர் வந்தா என்ன நடக்க போகுதுன்னு உங்ககிட்ட சொன்னவர் உங்களுக்கு சில விஷயம் நடக்க போகுது சொல்ல போறாரு. அல்லேலூயா. அங்க இவங்கிட்ட சொன்ன வார்த்தை கீழ்ப்படிதல் உள்ள வார்த்தை. நீ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறியான்னு கர்த்தர் பார்க்க போறார். ஏங்க, யுத்தத்துக்கு போய் நிக்கிற இடம் பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குன்னா மேடுல இருந்து இப்படி இறங்கி பெரிய பள்ளத்தாக்குங்க. இதுல எல்லாரும் இறங்கி குதிரை படை எல்லாம் வந்து இறங்கி நிக்குது. அங்க இருந்து அவங்க மோவாபியர் இருந்து இறங்கி இருக்கிறாங்க. யுத்தம் நடக்க போதுங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ என்ன செய்ய? இந்த பள்ளத்துக்குள்ள முதல்ல மேலே ஏறி வந்து என்ன செய்யணும்? வாய்க்காலை வெட்டு. இந்த வாய்க்காலை வெட்டு. செம்மண்ணா நீங்க ஒரு கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க. செம்மண் தண்ணி, அந்த தண்ணின்ற அந்த பள்ளத்தாக்கு. இதுக்குள்ள இறங்கி குதிரை படைகள், யானைப்படைகள், ஒட்டகம் எல்லாம் யுத்தம் பண்ண போகுது. அங்கிருந்து யுத்தம் பண்ண வரப்போறாங்க. மோவாபியர் இருக்காங்க, இங்கிட்டு இஸ்ரவேல் ராஜா, யூத ராஜா, இங்க யோசபாத் எல்லாம் நிக்கிறாங்க. 3 ராஜாக்களும் யுத்தம் பண்ண பெறப்பட போறாங்க. இவங்க அடிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னா, யுத்தத்துக்கு வந்தவன்ட்ட கர்த்தர் சொல்றாரு, வாய்க்காலை வெட்டு. சில நேரத்துல சொல்லுவாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் எழுதிருக்கு. 7வது வசனத்துல, இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். இந்த தண்ணீர், அங்க ஒரு தண்ணீர் என்ன செய்ய போகுது? நிரப்ப வரப்போகுது. அங்க இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த யோசபாத் கூட்டிட்டு வந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள், அந்த கூட்டத்துக்கிட்ட கர்த்தர் அங்க என்ன சொல்றாரு? வாய்க்காலை வெட்டுங்க. இங்க இயேசு வேலைக்காட்ட சொல்றாரு, ஜாடியில தண்ணீரை நிரப்புங்க. அங்கேயும் தண்ணி வருது, இங்கேயும் தண்ணீரை கொண்டு வருகிறாரு. ஊற்றுங்க, நிரப்புங்கன்றாரு. கீழ்படுகிறோமா படியிலையான்னு பாக்குறதுக்கு. அல்லேலூயா. தண்ணீரை
நீங்க கீழ்ப்படிந்து ஊற்றுகிறீர்களா ஊற்றுதலையான்னு கர்த்தர் உங்களை பார்க்கிறதுக்காக கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இங்க ஒரு காரியம் இந்த 14வது வசனத்துல இந்த இந்த 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல எலியா கிட்ட ஒரு காரியம் காணப்பட்டுச்சு. அவர் என்ன செஞ்சார்னா, இவங்க மேல ரொம்ப கோபம், இவங்க சபைக்கு வராதவங்க, இவங்க எப்பயாவது தேவைப்ப கம்யூனியனு இல்லை ஏதாவது அற்புதம் இல்லை ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அழுதுகிட்டே வந்து இங்கே ஆண்டவரை போட்டு தொங்குறது, தொல்லை பண்ணுறது, அப்படி சீசனுக்கு வர்றாள். அப்படி ஒரு வர்ற கூட்டங்கனால எலியாவுக்கு ரொம்ப கோபம், எலிசாவுக்கு ரொம்ப கோபம். ஆனால் எலிசா என்ன செய்யலை, கோபத்தை காட்டாம கோபத்தை அடக்கி வச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, நான் யோசபாத்தின் முகத்தை பார்க்கலைனா உங்க யாருக்குமே எதையுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஊழியக்காரன் கோபத்தை வெளிப்படுத்த கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா காரியம், நிறைய காரியம் எல்லா இடங்களும் எல்லா சபைகள்லையும் நிறைய சபைகள் விழுந்து போகிறதுக்கு காரணம் ஊழியக்காரங்க கோபப்படுகிறதுனால. கோபம் என்ன செஞ்சிடும், தேவனுடைய திட்டத்தை வெளிக்கொண்டு வராது. அந்த இடத்துல கோபப்படாம கிண்ணறம் வாசிச்சு ஆராதிக்கிறவங்களை கொண்டு வந்து ஆராதிச்சனாலதான் எலிசா மேல கர்த்தருடைய கரம் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. தன் என்னன்னா கோபத்தை வெளிக்காட்டக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, சில பேர் இந்த வருடத்துல நீங்க கோபத்தை காட்டக்கூடிய நிலை உண்டாகும். நீங்க கோபத்தை காட்டினீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, உன் கோபம் உன் வைராக்கியம் இந்த வருடத்துல நீ காட்டாம அடக்கிக்கிட்டேன்னா நீ சில நோய்கள் இருந்து தப்பிக்கொள்வ. சிலருடைய வாதை அந்த நோய்களால வாதை வரப்போதான். எதனால? வைராக்கியம், கோபம். நான் இப்படித்தான் கோபத்தை வீட்டுல எல்லாத்தையும் சாப்பாடுல எல்லா காரியத்திலையும் யார் யாரெல்லாம் காட்டுறீங்களோ அவங்க இந்த வருடத்துல நோய்வாய்ப்பட்டு படுக்க போறீங்கன்றார். கோபத்தை அடக்கிடணும், வைராக்கியத்தை அடக்கிடணும். அடக்கிட்டீங்கன்னா வாத உங்க வீட்டை விட்டு உங்க வாசல் வழியா அப்படியே கடந்து போயிடும், உங்களை தொடவே தொடாது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 25:28. கோபத்தை நீ குறைக்கணும். சிலரெல்லாம் கோபத்தை அப்படியே வச்சிருக்கீங்க, அது உயிரோடு இருக்கட்டும், அது வாழட்டும்னு அப்படியே வச்சிருக்கீங்க. அது உங்களுக்கு எதிராக கொண்டு வருகிற மோவாபியர் போல வந்து நிக்குது. தன் ஆவியை அடக்காத மனுஷன், தன் ஆவியை கோபத்தை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல இருக்கானா. ஒரு பட்டணத்துக்குள்ள மதில் இடிஞ்சு போய் கிடந்துச்சுன்னா பார்க்க எப்படி இருக்கும்? கொடூரமா அகோரமா இருக்கும். ஏசப்பா வந்து தங்குவாரா நம்ம இருதயத்துக்குள்ள? பாழான பட்டணம் போல இருக்குமா. சில இதெல்லாம் நீங்க விட்டு வெளியே வந்துடணுங்க. இந்த புது வருடத்துல, இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்லியிருக்காரு, இந்த பூமி மேல நான் அக்கினியை போட போறேன் இருக்காரு. பல சபைகள் அந்த அக்கினி அபிஷேகத்தை பெற போறாங்களாம். விசுவாசிப்போம். எல்லாம் ஒரு ஜெப வீடு அதுக்குள்ள இருக்குன்னு. ஆமென். இன்னைக்கு பூமியில அந்த அக்கினியை போட போறாரு கர்த்தர். அது நடக்க போகுது. கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய போறாரு. உன் கோபத்தை குறைக்கிறதுக்கு கர்த்தரிடத்துல போய் நில்லு, கர்த்தரிடத்துல போய் விசாரி. எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி போடுவாரு. கர்த்தர் இன்றைக்கு மாற்ற வல்லவராய் இருக்கிறாரு. தேவன் உன்கிட்ட சொன்னதை செய்யும் பொழுது உனக்கு வெற்றி வரும். இந்த வருடத்துல சிலதெல்லாம் வெற்றியை காண்பீங்க. சில வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அந்த வெற்றியை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்த சொல்றாரு, நீ பலி செலுத்தும் நேரத்துக்குள்ள வந்துரு. எப்ப வரணுமா? பலி செலுத்தக்கூடிய நேரத்துக்குள்ள வந்துட்டேன்னா
உன் வீடு நிரப்பப்படும். தண்ணீரினால் நிரப்பப்படும். சில ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படும். உன்னை நிறைய பேருக்கு தெரியாது, உன்னை மறந்துருப்பாங்க. நிறைய பேர் என்னை ஞாபகமே இல்லை, என்னை விட்டுட்டாங்க, என்னை மறந்துட்டாங்க, என்னை ஞாபகம் வச்சுக்கவே இல்லை. சில பேர்கிட்ட நீங்க பணம் கொடுத்துருப்பீங்க, அவங்க உங்களை மறந்துருப்பாங்க. சில பேர்கிட்ட இதுல இந்த வருஷம் உன்னை ஞாபகப்படுத்துவார். எல்லாருக்கும் கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷத்துல அநேகருக்கு உன்னை ஞாபகப்படுத்துவேன், திரும்ப கொடுக்க வருவான்றார். சிலதெல்லாம் கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுப்பார். உன் கைக்கு அது திரும்பி வரப்போகுது. அல்லேலூயா. நான் இந்த ஆரம்பத்துல உங்ககிட்ட சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை நீங்க நன்றி செலுத்த சொன்னேன். எத்தனை பேர் நன்றி செலுத்துனீங்க? ஸ்தோத்திரம் பண்ணீங்க? சொன்னீங்களா? நான் சொல்லும் பொழுது உங்க கணவருக்காக நன்றி செலுத்த சொன்னேன், சொன்னீங்களா? மனைவிக்காக, ஹவுஸ் ஓனருக்காக, உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரருக்காக, ஏத்து வீட்டுக்காரருக்காக. உங்களுக்கு சில பேர் உங்கள்கிட்ட சண்டை போட்டுப்பான் பாருங்க, அவனுக்காகவும் நீங்க நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? ஒரு கதை சொன்னா இதோடைய காரியம் உங்களுக்கு புரியும். ஒரு மீன் ஒரு அம்மா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சான். வச்ச உடனே செம்ம வியாபாரமா நல்லா இருந்துச்சான். நாளாக 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 அப்படியே இறங்கிருச்சான். என்ன செய்யலாம், இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களாம். அப்ப மீன் என்ன காரியம் இவங்கெல்லாம் வாங்காம போறாங்க, என்ன காரியம்னு விசாரிக்க போகும்போது மீன் அங்க பிடிச்சி 10 நாள் 15 நாள் வச்சு, அதுக்கப்புறம் செத்த மீன் இங்க இவன் 2 நாள் வச்சு அப்புறம் விற்கிறான் ஐஸ்ல வச்சு. பழைய மீனா இருக்கனால டேஸ்ட் இல்லைன்னு சொல்லி கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. இதுக்கு டேஸ்ட் உண்டாக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே யோசிச்சுக்கிட்டே இருந்து ஒரு ஐடியாக்காக இது பண்ணும் பொழுது ஒரு காரியம் கண்டுபிடிச்சானா. படகுக்குள்ள ஒரு பெரிய தொட்டி மாதிரி கட்டி படகை கொண்டு போய், கப்பலை கொண்டு போய் நடுவில் நிப்பாட்டி மீனை பிடிச்சி பிடிச்சி உயிரோட உள்ள போட்டு கொண்டு வியாபாரம் பண்ணுவோம் சொல்லி கொண்டு கரை கொண்டு வரும்போது எப்படி இருக்கும்? மீன் ஃப்ரெஷ்ஷா தானே, உயிரோட தானே இருக்கு. கொண்டு கரையில் நிப்பாட்டானா வியாபாரம் மறுபடியும் பிச்சுக்கிச்சான். செம வியாபாரமா. நாளாக 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 மறுபடியும் இறங்கிருச்சான். என்னடா மறுபடியும் வியாபாரம் இறங்கிருச்சு, இத்தனைக்கும் தொட்டியை கொண்டு போய் எல்லாம் உயிரோட கொண்டு வருமேன்னு. என்னன்னா இந்த தொட்டிக்குள்ள பிடிச்சி போட்டாங்க பாருங்க மீன். அது உள்ள பெரிய கடல்ல அங்கேயும் ஆடி பாடிக்கிட்டு இருந்தது, தொட்டிக்குள்ள பேசாம உட்கார்ந்து இருந்துச்சான். அவன் இது அப்படியே அந்த ஒரு மீன் உள்ளுக்குள்ள கடல்லையோ எங்கேயோ இடத்துல ஒரே இடத்துல அப்படி நின்றுச்சுன்னா அந்த மீனுடைய டேஸ்ட் குறைய ஆரம்பிச்சிடும், அந்த மீனுடைய ருசி இருக்காதான். அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமேன்னு சொல்லி இவங்க போய் ஒரு சுறா மீன் குட்டியை பிடிச்சி, ஏற்கனவே மீன் தொட்டியில் விட்டுருக்காங்கல்ல, அதுக்குள்ள தூக்கி விட்டாங்களாம். படகே தட்டாமுட்டா தட்டாமுட்டான்னு ஒரே ஆட்டமா கரைக்கு கொண்டு வந்தா மீனெல்லாம் சுறா மீன் வந்துருச்சு நம்மளை திங்க போகுதுன்னு இங்க ஓடவும் அங்க ஓடவும் பயங்கர ஸ்பீடு. உள்ள இருக்க அத்தனை மீனும் பயங்கர வேக வேகமா எடுத்து விற்கணும்னு எடுத்தா சுறுசுறுப்பா இருக்கிறல்ல மீன், செம்ம டேஸ்ட், ஓடுது வியாபாரம். சில வேளைகள்ல இப்படித்தான் கர்த்தர் சில சுறா மீனை போல கணவரை மாத்தி வச்சிருப்பாரு. எழுத்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், எங்கள் வீட்டில் உள்ள யாராவது அவன் மனைவி, சில பேர்ட்டெல்லாம் நான் பேசி பார்த்துருக்கேன். ஆஃபீஸ் முடிஞ்சு நேராக சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, வீட்டுக்கு போக மாட்டேன், லேட்டாகவே போய்க்கிறேன். சில பேர் ஓவர் டைம் கூட விட்டு பார்த்துட்டு கூட லேட்டாக வீட்டுக்கு போயிடுவான். ஏன்? அவ்வளோ அந்யோன்யம், அவ்வளோ பாசம். ஏன் இந்த சுறாமீனை உள்ள வச்சிருக்காரு தெரியுமா? உன்னை கர்த்தர் இடத்துல ஃப்ரெஷ்ஷா கொண்டு வர்றதுக்கு தான். உன்னை இங்க கொண்டு உன்னை உருவாக்குறதுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு தெரியுமா நம்ம வாழ்க்கையில. அதனால அவனுக்காக நன்றி சொல்லணும். எப்பா உம்ம தேட விற்கிறதுக்காக அந்த ஆள சுறாமீனா வச்சிருக்கேல, நன்றியா.
ஏன் எழுத்து விடுகாரன் அப்படி இருக்கான்? அவனுக்காக நன்றி சொல்லணும். நம்மளுடைய எல்லாத்துக்காக, மனைவிக்காகவும் நன்றி சொல்லணும். காப்பி கேட்டா தருவான், கொடுக்காமையா போயிடுவான். அரை கப்பு தான் வரும். அந்த வேதனையை ஏன் கேட்குறீங்க? சரி. அப்புறம் பாஸ்டிங்கில் இருக்கும்போது விதவிதமாக பிரியாணி செஞ்சு சாப்பிடுவாங்க, தோசை சுடுவாங்க, ஸ்பெஷல் சட்னி அரைப்பாங்க, எல்லா வேலையும் அப்போ தான் செய்வாங்க. ஏன் ஆண்டவரே சோதனன் ஆண்டு சொன்னார், சுறா மீன் அப்படி தான் செய்யும் சாமி. ஏன் தெரியுமா? நீ இப்போ என்கிட்ட கேட்குறீங்களே ஏன் ஆண்டவரே என்ன, இதை கேட்கறதுக்காக தான் சுறாவை அப்படி மாற்றி வச்சிருக்கேன். அரை ஃப்ளாஸ்க்கு தான் டீ வரும். என்ன ஆண்டவரே என்ன, சுறா மீன் அப்படி தான் இருக்கும். நீ அப்போ தான் என்கிட்ட வந்து கேட்குற பத்தியா, என்ன ஆண்டவரே என்னை உருவாக்குறதுக்காக வச்சிருக்கீங்களேன்னு. இப்படிதாங்க உங்க ஆஃபீஸில் கொடைவான், உங்க ஆஃபீஸில் கொடைவான். அவன் கொடைகிறதுனால தான், இந்த சுறா மீன் உள்ள இருக்கனால தான் நீ சுறுசுறுப்பா கத்தர்கிட்ட ஓடி வருவேன். கத்தர் வந்து அதனால தான் வச்சிருக்காரு. சில பேர் அப்படி வச்சிருப்பாரு, நீங்க ஓடி வரணும்னு. அந்த கொடைச்சல் கொடுக்கறவன மாத்த மாட்டாரு. நீ மாறிட்டேன்னு வச்சுக்கிய, நீ எப்பயுமே கத்தரை தேடுறவன. கொஞ்ச நாளா என்ன செய்வோம்னா அவனை கொஞ்சம் குறைச்சி பார்ப்பாரு. நீங்க அப்படியே சோர்வாயி அப்படி, அவர் ரொம்ப மாறிட்டாருங்க நம்மள. அப்புறமா எப்படி வசனம் வாசிப்பீங்க தெரியுமா? கேலண்டர் போய் அப்படி ஒரே ஒரு வசனம் வாசிச்சுட்டு தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு போயிடுறது. திரும்ப அவனை சுறாமீனை அனுப்பின உடனே, ஆண்டவரே உனக்கு கண்ணு இல்லையா, நீ எங்கே போனீர், என்னை காப்பாற்ற மாட்டேன், ஓடி வருவான் பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நிறைய இருக்குங்க. நீங்க நம்ம வீட்டில் உள்ள கதவு இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கதவு ஜன்னலுடைய மரங்கள்லாம், அந்த மரங்களுடைய வெட்டி கொண்டு வந்து தண்ணிக்குள்ள போட்டுருவாங்க. தண்ணியில, மழையில, பனியில, வெயில்ல, எல்லாத்துலயும் அது காஞ்சி ஊறி எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தவர், ஏன் அது அப்படி பண்ணிடுற அப்படின்னு கேட்டாராம். அது எல்லா நிலைக்கும் தயாராயிருச்சுன்னா உன் வீட்டு வாசலுக்கு வரும்பொழுது பனி அடிச்சாலும் வளையாது, வெயில் அடிச்சாலும் வளையாது. அப்ப என் வீட்டுல கதவை நாங்க என் வீட்டுக்காரன் சேர்ந்து அழுத்தில போட்டுறோம் அப்படின்னா அது இன்னும் பக்குவப்படல. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு? நீ இன்னும் பக்குவப்படல. நீ எப்பயுமே கத்தரை தேடிட்டேனா சுறா வராதே, பனி வராதே, வெயில் வராதே. இருக்கீங்களா? ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள போறேன்னு தூங்கிப்படாதீங்க. அப்புறம் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்ல வேண்டியதாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் சில காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். தீர்க்க தரிசனமாய் முதல் காரியம், சில முதியோர்கள் மரிக்க போறாங்க, வயதானவர்கள். அநேகர் இந்த வருடத்துல மரண காரியத்தை நீங்க கேள்விப்பட போறீங்க. முதல்ல நான் போய் உட்கார்ந்தோடனே கர்த்தர் சொன்ன வார்த்தை, மரண செய்தி வரும். அடுத்த வருடம் தொடங்கும் பொழுது நிறைய பேர் பரலோக ராஜ்யத்துக்குள்ள. முதல்ல கேட்டவுடனே எனக்கு செய்தி வாங்கவே மனசு இல்லை. இந்த வார்த்தையை சொன்ன உடனே அப்படியே உட்காந்துட்டேன் உடைஞ்சு போய். நிறைய பேருடைய கண்ணீரும் அவல சத்தமும் கூக்குரலும் கேட்க போகுது. ராமாவில கேட்கப்பட்டது போல பல இடங்கள்ல இருந்து மரண செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து இந்த வருடத்துல கேட்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஜெபம் பண்ணுங்க. சரி, ஒரு காரியம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள். நான் தீர்க்க தரிசனத்துக்கு அப்புறம் வரேன். நான் தீர்க்க தரிசனம் இப்போ போனால் இன்னும் நிறையா பயங்கரமான செய்தியாக தான் இருக்கு. இந்தோனேஷியா நாட்டில் மறுபடியும் சுனாமின்னு இருக்காரு. இன்னும் அழிவு தான் அந்த இதில். சரி, நம்ம அதுக்கப்புறம் போகலாம். நான் பிறகு உங்களோட வர்றேன். 17வது வசனம், 2 ராஜாக்கள் 3:17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும்
ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைய நல்லா கவனிச்சுக்குங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாங்க. இந்த பள்ளத்தாக்க நீங்க வெட்டி ரெடி பண்ணா தண்ணீர் உள்ள வரப்போகுது. ஒரு ஆச்சரியமான காரியத்தை அந்த தண்ணீர் செய்ய போகுது. அல்லேலூயா. அந்த தண்ணீரின் காரியம் உங்கள் வாழ்க்கையிலே மிக மிக ஆச்சரியமா இருக்க போகுது. அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எபேசியர் 1 அதிகாரம் 23வது வசனம். இந்த வசனத்தை உங்களை வாசிச்சுட்டு அங்க கூட்டிட்டு போயிருக்கேன். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். பாருங்க, யார் நிரப்ப போறாங்களா தண்ணீர்னால? அந்த வசனத்தை அப்படியே ஃபர்ஸ்ட் தொடக்கம் மட்டும் அப்படியே கொண்டு போங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிரப்ப போகிறார் இயேசு. எல்லாவற்றையும் எல்லாத்தையும் கர்த்தர் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னா, தண்ணீரினால் நிரப்பப்பட போகுது. யார் கொண்டு நிரப்ப போறாங்களா? எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் தான் தண்ணீரை நிரப்ப போறாராம். ஆமென். அல்லேலூயா. நிரப்ப போகிறவர் இயேசு. அல்லேலூயா. ஆதியாகமம் 7 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜலம் பெருவெள்ளமாகி, என்னது? தண்ணி பெருவெள்ளமாய் மாறி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. என்ன நடந்துச்சு? பூமியின் மேல மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. என்ன செய்ய போறாரு? இங்க பாருங்க, இந்த வருடத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் உங்களை நிரப்பும் பொழுது உங்க பேழை, சபையோ உங்க வீடோ உங்க இருதயமோ உச்சிக்கு உயர போயிருமா. கீழே எங்க தர தட்டி எந்த இடத்துல விழுந்து போக, எந்த பில்டிங்ல இடிச்சு நான் நின்று போயிருவோமோ, ஏன் விழுந்து போயிருவோன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் அனுப்புற தண்ணி உன்னை மேல உயர்த்திட்டு போயிருமா. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. உங்களை மேல கூட்டிட்டு போயிடும், மேல உயர்த்திக்கிட்டே போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அதுக்குள்ள யார் இருந்தாங்க? நோவா இருந்தாரா? நோவாவோட கூட எத்தனை பேர் இருந்தாங்க? 1 பேதுரு 3 அதிகாரம் 20வது வசனம். உன் குடும்பத்தையே காக்க போறேன்னு தண்ணீர் அனுப்புறேன்னு சொல்றாரு. உன் வீட்டுக்குள்ள நீ இருக்கிற, உன் சபையில நீ இருக்கிற, கர்த்தர் உனக்கு சொல்றாரு, இந்த தண்ணீர் வந்த உடனே 1 பேதுரு 3 அதிகாரம் 20வது வசனத்துல, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஜலம் என்ன செஞ்சிச்சு? அந்த வசனத்தை ஃபில் பண்ணுங்க. ஜலம் என்ன செஞ்சிச்சு? காக்கப்பட்டார். ஜலம் என்ன செய்ய போகுது? உங்களை காக்கிறதுக்கு தான். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அந்த தண்ணீர் அனுப்புறாரு. முதல்ல பேழைய உயர கொண்டு போகும், உன்னை உயர்த்தும். 2வது இந்த வசனத்துல போட்டிருக்கு, காக்க போகுது. அந்த தண்ணீர் காக்க போகுதுங்க. கர்த்தர் அனுப்புகிற தண்ணீர் உங்களை காத்து கொள்ள போகுது. அற்ப ஆயுசு இல்லைங்க, தண்ணீர் காத்துக்க போகுது. தண்ணீர் காத்துக்க போகுது. தண்ணீர் காக்க போகுது. இந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிச்சு 2 ராஜாக்கள்
2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிச்சுட்டு திரும்ப அடுத்து போறோம். ஏன்னா அதை வாசிக்காம போக கூடாது. 16ஆவது வசனம் முதல்ல வாசிங்க. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தண்ணீரால் நிரப்பப்படும், எல்லாவற்றையும் நிரப்புவாரு. முதல்ல பேழைய உயர்த்தும்படி தண்ணீர் அனுப்புவாரு. 2வது உன்னை காக்குறதுக்கு அந்த தண்ணீர் அனுப்ப போறாரு. எதுக்கு தண்ணீரை கொடுக்கிறான்னு தெரியல, அந்த தண்ணீரை குறித்து சொல்றாரு. அடுத்த காரியத்தை சொல்றாரு. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்குள்ள போயிட்டு இருக்கோம். வாசிங்க. துருத்தியில் இருந்த தண்ணீர் இங்க ஒரு தண்ணீர். அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். போதும், ஒரு காரியத்தை பாருங்க. இங்கே ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து 14ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். ஒரு காரியத்தை கவனிக்கல, ஒரே ஒரு காரியத்தை. ஆபிரகாம் ஆகார வீட்டை விட்டு அனுப்புறாரு. ஆகாரு எதெல்லாம் கொண்டு போறா? தண்ணி, சாப்பாடு கொண்டு போறா. கூட யார கூட்டு போறா? பிள்ளைய தூக்கிட்டு போறாளா? பிள்ளைய தூக்கிட்டு போறவ இப்போ உங்களை போன்னு விரட்டி விட்டாரு உங்க கணவர், நீங்க எங்க போவீங்க? யாரு? கரெக்ட். விரட்டி விட்டா எங்க போனுங்க? அம்மா வீடு தானுங்க போனோம். இவ எங்க போனா? யாராவது வனாந்திரத்துக்கு போவாங்களா? ஏங்க, ஒருத்தவங்களை விரட்டி விட்டா அம்மா வீட்டுக்கு தானுங்க போனோம். ஆகார விரட்டி விட்டாங்க. ஆகாரு ஆபிரகாம் சாராளுக்கு வேலைக்காரியா ஆகார வேலைக்கு விட்டுட்டு போயிருக்காங்க அவங்க அம்மா. விரட்டி விட்டோன்னு நேரம் ஆகாரம் என்ன செஞ்சுக்கணும்? குழந்தையும் எல்லாத்தையும் தூக்கிட்டு அவங்க அம்மாட்ட ஓடி இருக்கணும். அம்மா என்னைய விரட்டி விட்டாங்கம்மா. இப்ப புருஷங்கரை அடிச்சு விட்டா போய் என்ன சொல்லுவீங்க? அடியான்னு அடி அடிக்கிறான், இவன் பாடா படுத்துறான், இவன் என்னென்னமோ செய்யறான், இவ்வளவு போய் சொல்ல மாட்டோமா என்ன? அங்க போய் இவன் என்ன செஞ்சுட்டா? வனாந்திரத்துக்கு போயிட்டான். வனாந்திரத்துக்கு போனா ஏன் போனா? வனாந்திரத்துக்கு இத்தனை இடங்கள் இருக்கு, இதை விட்டுட்டு ஏன் வனாந்திரம்? அதுவும் பெயர்சபா. எங்க எங்க? பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். அலையிறா, திரியிறா. அங்க ஒரு தண்ணீர் துருத்தியில் இருந்தது, தீந்து போச்சு. எதுக்கு வனாந்திரத்துக்கு வந்தானா? ஒரு வசனம் பார்க்கலாம். அதுலேயே ஆதியாகமத்திலே 16ஆம் அதிகாரம் எடுத்துங்களேன். இதை நான் சுருக்கமா கொண்டு போறேன், நீங்க 4வது வசனத்திலிருந்து வாசிக்கணும். நான் ஒரு சுருக்கமா சொல்றேன். ஆபிரகாமுடைய மனைவி யாருங்க? சாராள் என்ன செஞ்சா? குழந்தை இல்ல, அவன் என்ன செஞ்சுட்டா? தன் வேலைக்காரிய ஆகார பிள்ளைக்காக கொடுத்துட்டான். ஒன்று சேர்ந்தாங்க. ஆகாருக்கு ஒரு கற்பம் தரிச்சா. கற்பம் தரிச்ச உடனே இவளுக்குள்ள ஒரு காரியம் நடந்துச்சு. வாசிங்க. இப்ப அவன் 4வது வசனம். சேர்ந்த போது அவள் கற்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அவ யார? சாராள போய் அற்பமா நினைக்க. சாராய போய் வாசிங்க. அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை
உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றார். எனது உன் பார்வைக்கு நலமானபடி. பெண்கள் இடத்துல சொல்லக்கூடாத வார்த்தை. உன் இஷ்டத்துக்கு எதை வேணா நீ செஞ்சுக்கமா, சோழி முடிஞ்சிச்சு. சொல்லக்கூடாத வார்த்தை ஒண்ணு என்ன தெரியுமா? உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் செய்யலாம். பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சுக்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சே போச்சு. வாசிங்க. அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போயிட்டா. கர்த்தருடைய தூதரானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற. ஏன் நீங்க ஒரு காரியத்தை கவனிக்கணும். இங்க அவ வந்த உடனே எங்க வந்துட்டா? இங்கேயும் வனாந்தரத்துக்கு வந்துட்டா. கர்த்தருடைய தூதன் அவளே வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரோட்டண்டையில கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. எப்படி கூப்பிடுறாரு? ஏன் ஆகார் இல்லையா பேரு? ஆகாரே அப்படி கூப்பிட்டுக்கலாமா இல்லையா? சாராயின் அடிமை பெண்ணாகிய அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னாருடைய மனைவியே ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக எங்கே இருந்து வருகிறாய்? எங்க இருந்து வர்ற? எங்கே போகிறாய்? எங்க போயிட்டு இருக்க? அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். இங்க பாருங்க, இவ தான் ஓடி வந்திருக்கா. அங்க இருந்து ஓடி வந்ததுனால அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். அடங்கி இரு. யார் சொல்லி? தூதனானவர் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. யாரு கீழே அடங்கி இருக்கணுமா? சாராய் கீழே போய் அடங்கிரு. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். வாக்கு கொடுக்கிறாரு. என்ன சொல்லி வாக்கு கொடுக்கிறாரு? நீ திரும்பி போ, அங்க போய் அடங்கிரு, உன் சந்ததியை இவனமாய் பெருக பண்ணுவேன். அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் சந்ததி. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய 13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். பாருங்க, ஆதாம் பேர் வைக்கல, ஏனோக்கு பேர் வைக்கல. ஆனா இவ தான் பைபிள்ல முத நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் வச்சாக்கலாம். இந்த சம்பவத்தை வாசித்தீங்களா? ஏன் தெரியுமா? வனாந்தரத்துக்கு அவ போனா. அங்க குழந்தைய தூக்கிட்டு ஏற்கனவே வனாந்தரத்துக்கு வந்தப்ப என்னை தூதன் சந்திச்சாரு. நான் திரும்ப வனாந்தரத்துக்கு போனா என் தூதன் அடுத்த பாதை எங்கன்னு சொல்லுவாரு. அதனால நான் வனாந்தரத்துக்கு வர்றேன்னு இவ வனாந்தரத்துக்கு வந்தா. வனாந்தரத்துக்கு வந்த உடனே இங்க வாக்கு பெற்றுட்டா. இங்க வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டாரு. இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த 21:15 நீங்க பாத்தீங்கன்னா 15 வாசிங்களேன். அங்க ஒரு காரியத்தை சொல்லுவாரு. 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு ஏயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரே என்று கூப்பிட்டார். யாரு? அங்க வந்தாருல்ல, இங்க வந்துட்டாரு. உன்னை அங்க சந்திச்சவர் இங்க வந்துட்டாரு. வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அப்படின்னு பாடுங்க. முதல்ல என்ன சொன்னாரு? கர்ப்பத்தோட வந்திருந்தப்ப நீ போய் அடங்கிரு.
அந்த வார்த்தைக்கு அவ கீழ்ப்படிஞ்சு அங்க போனதுனால இப்ப வாக்குத்தத்தத்தை பெறா. கீழ்ப்படிதல். ஏன் நான் எதுக்காக நான் இதை கூட்டிட்டு வர்றேன்னா, வெட்டணும், வாய்க்காலை வெட்டணும். ஏன் வாய்க்காலை வெட்டணும்ன்ற சொல்ற வர்றதுக்காக வர்றேன். இவரு ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ அங்க வந்ததுனால, வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அங்க வந்ததுனால இங்க அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு பிராமிஸ் பண்றாரு. இந்த வாக்குத்தத்தத்தை பெறாரு. வாசிங்க. தேவன் 19 வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் திறவை கண்டு போய் துரத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இந்த தண்ணீர் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஜீவனை கொடுக்கிற தண்ணீர். முதல்ல உயர்த்துற தண்ணீரை பார்த்தோம், பாதுகாக்கிற தண்ணீரை பார்த்தோம். இங்க உயர்த்துற தண்ணி தீந்துருச்சு, இங்க ஜீவனை கொடுக்கிற தண்ணீரை கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடங்கி இருக்கும் பொழுது, கர்த்தர் சொல்ற வார்த்தை கேட்டு அடங்கி இருக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் சொன்னேன்னு கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரு. இப்ப நான் சொன்னேன்னு நீ கீழ்ப்படிஞ்சு இந்த சபைக்கு வந்ததுனால நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நான் சொன்னேன்னு இந்த கணவருக்கு நீ கீழ்ப்படிஞ்சதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நான் சொன்னேன்னு இந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராய் வளர்க்கிறபடினால நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். உன்னை அவன் நாச்சிய திரும்ப வந்தவொடனே எப்படி நடத்தியிருப்பா? முதலே நொறுக்கு நொறுக்கு நொறுக்குன தான் ஓடிப்போனான். இப்ப இங்க என்ன செஞ்சா தெரியுமா? ஆபிரகாமே எல்லாத்தையும் கொடுத்து இப்ப அனுப்பிவிட்டாரு. அதனாலதான் கர்த்தர் இப்ப திரும்பி போன்னு சொல்லல. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ இஸ்மாயில் சந்ததியை போடான்னாரு. கர்த்தர் சொல்லும் போது போனா பெரிய ஜாதி ஆக்குவார். அவரே ஆசீர்வதிச்சு உன்னை நடத்துவார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னபடி கீழ்ப்படிந்து நீங்க விட்டு கொடுத்ததுனால நீங்க ஆசீர்வாதத்தை பெற போறீங்கன்னு சொல்றாரு. நிறைய காரியத்தை நீங்க விட்டு கொடுத்துருக்கீங்க. அதனால இந்த வருடத்துல நீங்க அந்த உயர்வை பார்க்க போறீங்க. சில பேர்கிட்ட பயங்கரமா நான் பேசணும், நான் பேச முடியாம வாயை மூடிட்டு ஆண்டவரே உம்மால நான் நிக்கிறேன்னு நின்னதுனால ஒரு சேதமும் இந்த வருடத்துல உனக்கு வராதுன்னு கர்த்தர் சொல்றார். நீ வாய அவர் சொன்னதுனால மூடுனால, என் பேச்சுக்கு நீ கீழ்ப்படிச்சதுனால நான் இழந்ததை திரும்ப தருவேன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் சொன்னதுனால உங்க சொந்த பந்தத்தை விட்டுட்டு கர்த்தர் சொன்னபடி நான் கீழ்ப்படிஞ்சு வாழ்றேன்னு சொன்னதுனால கர்த்தர் உன்னை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி உங்களை நடத்த போறார். உங்களை நீங்க சிலதை விட்டு கொடுத்ததுனால நீங்க உயர போறீங்கன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இதுவரைக்கும் முடியாததை கர்த்தர் முடிக்க போகிறார். இரண்டாவது தீர்க்க தரிசனம். இரண்டாவது தீர்க்க தரிசனம். அரசியல்வாதி, அரசியல் காரியத்தை குறித்து கர்த்தர் சொன்னார். இவர் வருவாருன்னு நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கவர் வரமாட்டாரு. வேறொருத்தரை கர்த்தர் உட்கார பண்ண போறேன்னு சொல்றாரு, நம்ம ஆளும்படிக்கு. அல்லேலூயா. மூன்றாவது தீர்க்க தரிசனம் நான் அடுத்து கொஞ்ச நேரத்துல சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த சபைக்கு வந்த உன்னை கர்த்தர் உன் பிள்ளையோடு சேர்த்து ஆசீர்வதிக்க போகிறார். சிலர் உயர்வை காண போகிறீங்க. ஏசாயா 54:2 வசனம். ஏசாயா 54:2. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. என்ன சொல்றாரு? தண்ணீர் வர்றதுக்கு நீங்க என்ன செய்யணுமா?
இடத்தை உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. இங்க பாருங்க, உங்க வீட்டுல போய் இந்த இடத்துல தான் ஃப்ரிட்ஜ் வைக்க போறேன், இந்த இடத்துல தான் வாஷிங் மிஷின் வைக்க போறேன், இந்த இடத்துல தான் கார் நிப்பாட்டணும், இதுதான் இடத்தை விசாலமாக்கி ஃபிக்ஸ் பண்ணுன்றார். இந்த வருடத்துல விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அந்த ஆமேன்னு சொன்ன அந்த 20 பேருக்கு மட்டும்தான், மிச்சவங்க எல்லாம் வேடிக்கை தான். உன் கூடாரத்தை விரிவாகட்டும், தடை செய்யாதே, எதையும் தடை பண்ணிராத, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. உன் முளைகளை உறுதிப்படுத்து அப்படின்னா 4 எல்லை. நீ ஒரு இடம் வாங்க போறனா அந்த எல்லைகளை கர்த்தர் உறுதிப்படி கன்ஃபார்ம் பண்ணு. இந்த இடத்துல தான் என் கார் நிக்கணும், இப்படிதான் என் வீடு வரணும், இந்த வருஷத்தை டிசைன் பண்ணு, உறுதிப்படுத்து. கர்த்தர் கொடுக்க போறாரு. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்க போறேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீ எவ்வளவுக்கு பெருசா தோண்டி அந்த வாய்க்காலை திறக்கிறியோ அவ்வளவு தண்ணீர் உள்ள வரும், அவ்வளவு உயர்வு மேல வரும், அவ்வளவு பாதுகாப்பு வரும். இவரே நீ எல்லையை விஸ்தாரமாக்கு. இந்த எல்லையை கர்த்தர் கொடுக்க போறாரு. இந்த எல்லை பெருக போகுது, இது நீண்டதாய் மாறப்போகுது. கர்த்தர் இதை கொடுக்க போகிறாரு. இந்த வருடத்துல கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. அடுத்த தீர்க்கதரிசனம் சொல்லிடலாமா? அல்லேலூயா. நிலச்சரிவு ஏற்படுமா? பல இடங்கள்ல நீங்க கேள்விப்பட போறீங்க. நிலச்சரிவு ஏற்பட போகுது. மண்கள்ல நிறைய பேர் புதைந்து போகிறதை பார்க்க போறீங்க. மீண்டும் நிலநடுக்கம் இந்தோனேசியாவில் பல இடங்கள்ல நீங்க கேள்விப்பட போறீங்க. அநேக காரியங்களை கர்த்தர் இந்த வட்டம் எச்சரிப்பா தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நிலச்சரிவு உண்டாக போகுது. முதலாவது மரணம் சொன்னாரு. 2வது நீங்க வருவீங்கன்னு அரசியல்ல யார நினைக்கிறீங்களோ அவர்ல வேற ஒருத்தர் வராரு. அடுத்த காரியத்தை சொல்லும் பொழுது நிலச்சரிவு உண்டாயிருக்குன்றிருக்காரு. 4வது காரியம், சபையின் தரிசனத்துல ஒரு பங்கு நிறைவேற போகுதான் இந்த வருடத்துல. கர்த்தர் சொல்றாரு, நிறைவேற போகுது, நிறைவேற போகுது, நிறைவேற போகுது, நிறைவேற போகுது, நிறைவேற போகுது. கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க போறாரு. ஏதோ ஒரு 5வது காரியமா 4வது காரியமா ஏதோ ஒரு டேம் உடைய போகுது. நம்ம ஜெபிக்கணும். அது எங்கன்னு சொல்லல. ஒரு டேம் ஒன்று உடைஞ்சு தண்ணீர் பல இடங்களுக்குள்ள பாய போகுது. அது இல்லைன்னா அந்த டேம் மூலமா ஒரு பெரிய பிரச்சனை எழும்ப போகுது. இந்த டேம் காட்டினாரு, நான் அதை எழுதி கொண்டு வந்திருக்கேன். இந்த டேம் மூலமா இந்த வருடம் அது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக போகுது. ஜெபிச்சா விளைவுகளை குறைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப வாக்குத்தத்தத்தை மறுபடியும் படிப்போம். காற்றை நீங்க காண மாட்டீங்க, மழையை இன்னைக்கு பார்க்க மாட்டீங்க. ஆனாலும் வாய்க்கால்களை என்ன செய்ய போறாரு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, சிறுக விதைக்கிறவன், அப்போ உன் இடத்த நீ பெருசாக்கினா பெருசா தான் தருவாரு. உன் பார்வையை பெருசா பாரு. என் புள்ள நீ ஒரு கணக்கு போட்டுக்களை மாத்தி அது வேற லெவல்ல நிறைய படிப்பான், நிறைய அதை அடிப்பா, ஜெயிப்பான் அவன் அப்படின்னு அந்த பிளான் பண்ணு. நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் நடக்க போகுது. இன்னொரு தீர்க்க தரிசனமா கர்த்தருடைய ஆவியானவர் இப்ப சபைக்கு மட்டும்
நிறைய நேரம் நீங்க சபையில் ஆராதனை டைம் முடிஞ்ச பிறகு சபை நடந்துகிட்டு இருக்கோம் நீங்க இருப்பீங்க. எனக்காக இந்த நேரத்தை நீ கொடுத்ததுனால அதனுடைய ஆசீர்வாதத்தை நான் திரும்ப கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த வருஷத்துல அந்த அறுவடையை இந்த வருஷத்துல நீங்க பார்க்க போறீங்களா? நிறைய நேரம் நீ உட்கார்ந்துருக்கேல, அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு இந்த வருடத்துல கொடுப்பேன். ஏன்னா போன 25 உட்கார்ந்து இருந்த அவ்வளவு நாள் சபை முடிய ரொம்ப நேரம் ஆகுதுன்னு அந்த ஆசீர்வாதத்தை இந்த 26 நீ பெற போகிற. 2026 கர்த்தர் அதை உனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சரி, சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கணும். பெரிய பள்ளத்தை வாய்க்கால தோண்டினா பெருசா நிரம்பும். பெருசா நீ நம்பிக்கை வச்சேனா, பெருசா யோசிச்சேனா, பெருசா தான் திட்டம் நடக்கும். உன் பிள்ளையுடைய கனவை நீ சின்னதா வச்சிருக்க, மாத்திரு. கர்த்தர் சொல்றாரு, மாத்து. பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. மார்க் 10:48 பர்த்திமே குருடன் ஒரு காரியத்தை சொன்னா என்னன்னா, அநேகர் அங்க அவனை அதட்டினாங்க. என்ன நடந்துச்சு? அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முதல்ல வச்ச மாதிரி மாத்து. அதிகமா அதிகமா. இந்த வருஷத்துல நான் அபிஷேகம் பெற போறேன். ஆமென். இந்த வருஷத்துல நான் அனாயிட்டிங் பெற போறேன். இந்த வருஷத்துல என் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறப்போகுது. இந்த பூமி மேல கர்த்தர் அக்கினியை போடும்போது நான் நிரம்பிக் கொள்வேன். ஆமென். கர்த்தர் இந்த வருடத்துல அநேகருக்கு அந்நிய பாஷையை கொடுக்க போறார். ஆமென். பெற்றுக்கொள்ள போறீங்க. கர்த்தர் இங்க பாருங்க, அதிகமாய் கூப்பிட்டான். எவன் ஒருத்தவன் அதிகமா கூப்பிடுறானோ, அதிகமா திறக்கிறானோ அவனுக்கு திறக்கப்படும். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். புரிஞ்சவன் தட்டி பெற்றுக்கோ. உனக்கு தான் திறக்கிறாரு, உனக்கு தான் திறக்கிறாரு, உனக்கு தான் திறக்கிறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். 5:4. பின்பு போதகம் பண்ணி முடித்த பின் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய். எப்படி தோண்டணுமா? ரொம்ப ஆழமா தோண்டணும். அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? ரொம்ப ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போகணும். இந்த வட்டம் ஆழத்துக்கு கொண்டு போனேனா, இந்த வட்டம் ஆழத்துக்கு தள்ளிட்டு போனேனா, கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. உன் படகு நிரம்பத்தக்கதான மீன்களை கொடுப்பேன். உன் வீடு எல்லாம் சகலமும் நிரம்பத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த வருடத்திலே கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பேதுரு கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு செஞ்சான். என்ன சொன்னா தெரியுமா? அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. மீன் பிடிக்கிறவனுக்கு தெரியும் ராத்திரி ஒண்ணுமே கிடைக்காதுன்னு. ராத்திரி தான் எல்லாம் கிடைக்கும்னு, மீன் அப்பதான் கிடைக்கும்னு. அல்லேலூயா. மீன் அப்பதான் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப ஒண்ணுமே கிடைக்கல, திரும்பி வரான். உன் பிரயாசத்தை கர்த்தர் பாக்குறாரு. இந்த தண்ணீர் மேல நிக்கிற ஒன்ன பாக்குறாரு. உயர்த்தி இருக்கு பாருங்க தண்ணீர். அந்த படகு மேல உட்கார்ந்து இருக்க பாரு ஒன்ன. இங்க பேதுருவை பார்த்து சொன்னது போல படகு மேல உட்கார்ந்துருக்க, நீ கொஞ்சம் ஆழத்துக்கு போயிரு. நல்லா ஆழமா தோண்டு. நல்லா இன்னும் வசனத்தை ஆழமா ஆராய். இன்னும் ஜெபத்துல இன்னும் ஆழமா. இது வரைக்கும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணினா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணு. இது வரைக்கும் அதிகமா 1 அதிகாரம் படிச்சுன்னா 2 அதிகாரம் படி. இன்னும் அதிகமா ஆழத்துக்கு போ. அப்பதான் உன் படகு நிரம்பும். அல்லேலூயா. உன் படகு நிரம்பணும்னா நீ அதிகாலமே எழுந்து கர்த்தர் சொல்ற விதமா வளைய போடு. அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து வாக்கு வரும், ஆசீர்வாதமா வரும். ஆழமா போடுனா கர்த்தர் குறித்த நேரத்துக்கு உன் படகு நிரம்ப பண்ணிடுவாரு. மீன்களுக்கு கட்டளையிட்டுருவாரு. குறித்த நேரம் வரும், உன் படகு நிரம்பும். உன் வீட்டுல நிரப்புதல் கர்த்தர் உண்டாக்குவா. சிலருடைய வேலையில ஒரு ஒரு உறுதி, ஒரு 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 ஆஃபர் லெட்டர் மாதிரி ஒன்று சில பேருடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது.
சிலருக்கு ப்ரமோஷன், வேலையில ப்ரமோஷன் வரப்போகுது. இது வரைக்கும் நிறைய நேரம் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, இந்த ஆஃபர் லெட்டர் எனக்கு வரலையே, இந்த காரியம் வரலையேன்னு. இந்த வருடத்துல அது வருது. அதே மாதிரி ப்ரமோஷன் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு கர்த்தர் இந்த வருடத்துல கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் கொடுப்பாரு. ரெய்னாட் பொங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் கூட்டத்துல, அவருடைய மீட்டிங்ல சும்மா கொஞ்சமா ஒரு 6 லட்சம் பேர் வருவாங்க. அவர் மீட்டிங் நடத்தினார்னா 6 லட்சம் பேருக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பிரசங்கத்தையும் குறித்து பேசி அபிஷேகத்துல நிரப்பி ஜெபம் பண்ணிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு இவர் கிளம்பி கார்ல வந்துட்டு இருக்காரு. வர்ற வழியில இருட்டு பகுதி, இருட்டுல ஒரு கார் வெளிச்சத்தை அடிக்கும்போது, லைட் அடிக்கும்போது ஒரு தம்பி ஒருத்தன் வர்றான் அங்கிருந்து. பேரு டேவிட். அவன் அங்கிருந்து வரனே லைட் அடினே இவர் சொல்றாரு, ரெய்னாட் பொங்கே, எப்பா இந்த காரை நிப்பாட்டு, இந்த சின்ன பையன் இருட்டில் நிற்கிறான், அவனை கூட்டி கொண்டு போய் அங்க வெளிச்சத்துல இறக்கி விடுவான். உடனே காரை நிப்பாட்டினோடனே, எப்பா தம்பி இங்க வாயா, எதுக்கு இங்க நிக்கிறேன்னு கேட்டாரு. உங்களை பார்க்க தான் நிக்கிறேன். என்ன பார்க்கவா? ஆமாங்க, உங்க கூட்டத்துக்கு வந்திருந்தேன், பரிசுத்தாவிடைய வல்லமையை குறித்து பேசுனீங்க, நிறைய பேர் நிரம்பினாங்க, நானும் அந்த வரங்களையும் அபிஷேகங்களையும் பெற்று நிரம்பணும்னு ஆசைப்படுறேன், எனக்காக ஜெபிக்க முடியுமா? யோசிச்சாரு. இந்த நைட் நேரம் நடு ரோட்ல யாருமே இல்லை, பரவாயில்ல ஜெபிப்போன்னு ஜெபிச்ச உடனே கர்த்தருடைய வல்லமை அபரோதமா இறங்கிட்டு சடுதியாய் அடிச்சு அவன் மேல புரட்டி அபிஷேகம் நிரம்பிடுச்சு. ஜெபம் பண்ணிட்டு அவனை கொண்டு ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிட்டார். அவன் இறங்கி அவனுடைய கிராமத்துக்கு போயிட்டான். அவன் கிராமத்துக்குள்ள போன உடனே அங்க அவன் கிராமத்துல என்னன்னா, ஒரு சில பேருக்கு ஒரு வியாதி வரும். அந்த வியாதி வந்துட்டா அந்த வியாதி வந்துட்டா அந்த பிள்ளையோ அவங்களையோ யாரையோ ஒருத்தவங்களோ அவங்கள கொண்டு போய் ஒரு வீட்டுல ரோட்லயோ கொண்டு வந்து கட்டில் மேல படுக்க வச்சுட்டு எல்லாரும் சுத்தி நின்று அழுவாங்க, இறந்தது மாதிரி. அழுகும் பொழுது அந்த நோய் வந்து அவங்கள கொன்றும், இறந்துருவாங்க, கொண்டு அடக்கம் பண்ணிடுவாங்க. இது அந்த கிராமத்துல நடக்கிறது. இவங்க அப்படி நிற்கும் போது அங்க இருந்து இந்த வியாதிப்பட்டவங்களை படுக்க வந்து வெளியே கொண்டு போட்டாங்க. எல்லாரும் உட்காந்து அழுகுறாங்க. இவன் வந்திருக்கான். இவன் வந்து அங்க நிற்கும் போது அந்த நிக்கிறவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, நீ கொஞ்சம் ஜெபம் பண்ணுப்பா. சரி நான் ஜெபம் பண்ணி பாக்குறேன். ஏன் ஜெபம் பண்ணா? ஜெபம் பண்ண உடனே அந்த வியாதி காய்ச்சல் அவளை விட்டுருச்சு. அந்த வியாதி விட்டுருச்சு. விட்ட உடனே அவன் நார்மல் ஆயிட்டா. அப்ப அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடிட்டாங்க. இந்த இதுல இப்படி நமக்கு இவ்வளவு வருஷம் இருந்திருக்கும், இந்த வியாதி வந்து யாரு பிழைச்சதுலயே இறந்தவங்க லிஸ்ட் அதிகமா இருக்கு, இது எப்படி நடந்துச்சு, ஆச்சரியமா இருக்கேன்னாங்க. அப்போ அந்த ஊர் தலைவர் அங்கிருந்து இதை கேட்டுட்டு அந்த தம்பியை கூட்டிட்டு வாங்கன்றார். அந்த ஊர் தலைவர்கிட்ட வந்து நின்னோடனே என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. அப்ப அந்த ஊர் தலைவர் கேட்கிறாரு, தம்பி அங்க ஒரு குடிசை இருக்கு பாரு, அதுக்குள்ள கைகால் வளைஞ்சு முடக்கப்பட்டது என் பொண்ணு ஒண்ணு 20 வருஷத்துக்கு மேல அங்க உள்ள படுத்த படுக்கையா இருக்குது. இதுவரைக்கும் சுகமாகாத வியாதி சுகமா இருக்குன்னா அந்த இயேசு அந்த பிள்ளையும் சுகமாக்குவாரா? ஒரு தடவை ஜெபம் பண்ணேன்னு இவருக்கு புரியவே இல்லை. ஆனாலும் என்ன செஞ்சாரு, அந்த வீட்டுக்கு எல்லாம் போனாரு. அந்த குடிசைக்குள்ள போனா அந்த குடிசை அப்படியே தொங்குது, எல்லாமே அப்படியே தண்ணீர் சொட்டக்கு நின்னுக்குது. அங்க உள்ள போய் ஜெபம் பண்றாரு. கர்த்தருடைய வல்லமை, பரிசுத்தாவுடைய வல்லமை அங்க இறங்கிட்டு முடக்கி வளைந்து கிடந்த கைகள் எழும்பி, கால்கள் எழும்பி, இவர் வெளியே வர்றதுக்குள்ள அவருக்கு அப்பா தேடி இந்த பிள்ளை ஓடி வந்துருச்சு. கர்த்தருடைய வல்லமை பாக்கிரமா இறங்கிட்டுறாங்க. பலத்த கிரியை அங்கே நடந்தது. ஆச்சரியமான காரியம். சபைகளும் அங்க இருக்கிற காரியங்களும் இயேசுவை குறித்து ஆர்ப்பரித்து இப்ப பெருகி போச்சுங்க. பலத்த காரியம். குணமாக்க முடியாத நோயே ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு கர்த்தர் அங்கே பெரிய கிரியைகளை, அசைவாடுதலை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் செய்வார்.
எப்படி செய்வார் தெரியுமா? காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், ஆனா வாய்க்கால் நிரப்படுனா நான் ஜெபிக்கிறதுக்கு வழியே இல்லைங்க. சூழ்நிலை ஜெபிச்சு பாரு, உன்னை கொண்டு எழுப்புவார். முடியாதவனை, முடக்க வியாதியில் இருக்கிறவனை, மரணத்தில் இருக்கிறவனை, படுத்த படுக்கையா இருக்கிறவனை, ஒண்ணுமே செயல்பட முடியாத பிரச்சனைகளை இயேசு ஒன்ன கொண்டு போய் எழுப்பி கூட்டிட்டு வருவாரு. எல்லா பூமிக்கு சாட்சியா என்ன சொல்லுவார் தெரியுமா? அவன் ஏன் பிள்ளை, எனக்காக அவன் வந்திருக்கான்னு, இயேசு உன்னை ஏன் பிள்ளை வந்திருக்கான்னு சொல்லுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டாயம் சொல்லுவாருங்க. ஒரு பாஸ்டர், டேவிட் என்ற ஒரு பாஸ்டர், சென்னை பட்டணத்துல இருக்காரு. கொஞ்ச நேரம் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகணும் தான் ரெண்டாவது இது சாட்சி உங்ககிட்ட சொல்றேன். அந்த டேவிட் பாஸ்டர், அவருக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. கையில ஒன்றும் பணமே இல்லை. அந்த பொண்ணு கையிலையும் அந்த குடும்பத்தாட்டையும் ரொம்ப ஏழைங்க. 2 பேருமே குடும்பத்தார், தாப்பனார்களும் ஊழியக்காரங்க. ஒன்றும் பணம் இல்லை. அவங்க சொல்லிட்டாங்க, முகூர்த்த சேலை எடுக்கணும் வாங்க. யார் எடுத்து கொடுக்கணும்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் எடுத்து கொடுக்கணும். மாப்பிள்ளை செக் பண்ணி பார்க்குறாரு, ஒரு 15,000 இருக்கு. சரி வாங்க எடுத்துட்டு போகணும், எடுத்துருவோம். இவங்க வீட்டில் 2 பேரோ 3 பேரோ. அங்க ஒரு மேலதாளத்தோட ஒரு கும்பலே இறங்கி வருது ஒரு முகூர்த்த சேலை எடுக்கிறதுக்கு. சரின்னு இவங்க ஒரு கடைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த கடைக்குள்ள போனா லோவஸ்ட் பிரைஸ், குறைஞ்ச இது 23,000க்கு மேலதான் சேலையே. இவர் கையில பணமே இல்லை, வச்சிருக்கிறது 15,000. இவர் அங்கலாய்க்கிறாரு, குறைஞ்சது குறைஞ்சது குறைஞ்சதுன்றாரு. தத்தளிக்கிறார், என்ன செய்ய போறேன்னு தெரியல. நான் தத்தளிக்கிறேன், என்ன செய்ய போறேன்னு தெரியல. என்னன்னு அப்ப இவருக்குள்ள யோசனை வருது. பணம் எடுத்து வர மறந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சிடலாமா? சேலையை செலக்ட் பண்ணோடனே இவங்க அங்கங்க போய் பாக்குறாங்களே. 23 இது வேணாம், 35 இது வேணாம், 40க்கு போயிட்டு இருக்காங்க. ஐயோ 40க்கு போயிட்டு இருக்கேன், 15 தானே வச்சிருக்கேன். அப்ப இன்னொரு யோசனை, வந்திருக்கிறவங்ககிட்ட யார்ட்டையாவது கிரெடிட் கார்டு ஒர்க் ஆகல, நீங்க கொஞ்சம் பணம் தரீங்களா, உங்க பணத்தை போட்டு கிரெடிட் கார்டு அப்படியே எடுத்துடலாம் அப்படி சொல்லி பல யோசனை அளிக்கிறாருங்க. காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். காரியம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த அம்மா போய் ஒரு 23,000 ரூபாய் சேலையை செலக்ட் பண்ணிட்டு வந்து, இந்த சேலை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பில் போட வந்துட்டாரு. நடுங்கிட்டு இருக்காரு. கொண்டு போய் காட்டுங்க. இந்த அம்மா சொல்லுது, எல்லா சேலையை காட்டுறாங்க. வேணாம் இந்த சேலை தான், வேணாம் இந்த சேலை. சேர்ந்து கொண்டு போய் அந்த மிஷின் வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல, அதை வச்சு ஸ்கேன் பண்ணும் பொழுது அந்த இதுல 2,500 ரூபா காட்டுது. என்ன 2,500 ரூபா காட்டுது? அவன் மண்டையை போட்டு உடச்சிக்கிறான். வேற ஒரு மிஷின்ல போய் எடுத்து போட்டு பார்க்கறான், அங்கேயும் 2,500 ரூபா காட்டுது. மண்டை எடுக்கிறான், என்னென்னோ பண்ணி பார்க்கறான். அப்ப மேனேஜரை கூப்பிடுறான். மேனேஜர் சொல்றாரு, அந்த கடைக்கு போக வேண்டியது ஏதோ கை மாறி இந்த 2,500 ரூபா சேலை வந்துருச்சு போல இருக்கு, அம்மா நீங்க அந்த வேற சேலை எடுத்துக்கோங்கம்மா. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, என் கல்யாணத்துக்கு நான் இதுதான் கட்டுவேன், இது என்ன வேணாலும் பரவாயில்லன்னு கத்தர் அந்த நேரத்தில் அந்த ஊழியக்காரரை காப்பாத்தினாரு. 2,500 ரூபாய்க்கு அந்த சேலையை வாங்கிட்டு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்த கத்தர் கிருபை செய்தார். காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் இந்த வருடம் தான் எல்லாத்தையும் நிரப்ப கத்தர் வல்லவரா இறங்கி வருவாரு. கத்தர் இந்த நாளிலே கூட்டத்துல அமர்ந்திருக்கிற ஒன்ன பார்த்து தான் சொல்றாரு, கத்தர் காற்றையும் காண மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, வாய்க்கால்கள் நிரப்பப்படும். கத்தர் நிரப்ப வல்லவரா இருக்கிறாரு. கத்தர் உன்னை நிரப்புவாரு. இந்த ஆண்டுல கத்தர் ஆண்டவர் உனக்கு கொடுத்த எல்லாத்தையும், இழந்து போனதை திரும்ப கொடுக்கிறவர், உன் நேரத்தையும் சகல காரியத்தையும் திரும்ப கொடுக்கிறேன்னு சொன்னவர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பா. நிறைய பேருக்கு ஞாபகத்தையும் கொடுப்பாரு, உன் உயர்வையும் கட்டளையிடுவாரு. இந்த 2 ராஜாக்கள் அங்க வந்துருங்களேன், 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்களேன். சரி, 19 அவங்க என்ன நடந்துச்சு 18ல இருந்து வாசிக்க.
2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம், 19வது வசனம், 20வது வசனம், 21. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். என்னவா? கர்த்தரின் பார்வைக்கு நீங்க உயர்ந்து வர்றது அற்ப காரியம். உங்களை உயர்த்த போறது நிச்சயம். தண்ணீர் வருது, நீ ஆழமா தோண்டு, விசாலமாக்கு, பெருசாக்கு உன் எல்லைகளை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ குறிச்சிருக்கிற எல்லையை கொஞ்சம் எட்டி போடு. இந்த எல்லையை கொஞ்சம் எட்டி போடு. அங்க இருந்து வரப்போகுது இங்க வரைக்கும், பலிபீடம் இங்க வரப்போகுது, அங்க இருந்து போடு, எல்லாத்தையும் போடு. கர்த்தர் தரப்போறாரு. இந்த வருஷத்துல ஒரு சபையினுடைய தரிசனத்துல ஒரு பங்கு வந்து சேர போகுது. இந்த வருஷம் தான் அது. அல்லேலூயா. வாசிங்க. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். அவ்வளவுதான். இந்த வருடத்துல சிலர் உங்க கையில ஒப்பு கொடுக்க போறாரு. எவெல்லாம் மோவாபியர் போல உங்களுக்கு தொல்லையா வந்திருக்கானோ அவனை கர்த்தர் சொல்றாரு, உன் கையில ஒப்பு கொடுக்க போறாராம். உன் கையில ஒப்பு கொடுக்க போறாராம். கர்த்தர் உன் கையில தான் கொடுக்க போறாராம். ஆமென். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு என் கையில தான் இந்த வருஷம், என் கையில தான் இந்த வருஷம். சொல்லுங்களேன் பக்கத்துல உள்ளவங்கள. அவங்க மகளை பார்த்து, உன்னை என் கையில தான் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்க கையில தான் கொடுக்கிறாரு மோவாபியர. சரி, இவங்க எதிராக நிக்கிற கூட்ட படையெல்லாம் நின்னுச்சு. இவங்க யுத்தத்துக்கு களத்துக்குள்ள இறங்க போறாங்க. ஒரு காரியம் அங்க நடக்குது. எப்ப? வாசிங்க 19. நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் தூத்து நல்ல நிலங்களை எல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றான். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் பாருங்க, அப்படி நிப்பாட்டுங்க. எப்ப ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க போறார் தெரியுமா? காலையில. அங்க எழுதிருக்கு, மறுநாள் காலமே. எப்பயா? பலி செலுத்தப்படும் நேரம். சண்டே சர்வீஸ்ல பாடி துதிக்கிற நேரம். உங்க அப்பாவை நீங்க பாடி துதிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு காலத்தை, நேரத்தை உங்களுக்கு வாரத்துல ஒரு தடவை கொடுக்கிறாரு. நீங்க ஆர்ப்பரிக்கிற நேரம் அலங்க இடியும். அல்லேலூயா. அங்க என்ன சொல்றாரு? மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியா வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. அவ்வளவுதாங்க. அனுப்புனவர் யாரு? எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். தண்ணீர் அனுப்பிட்டாரு, வந்துருச்சு உள்ள. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தரமானவர்கள் எல்லாவற்றையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா தண்ணீரை அங்க வாய்க்கால வெட்டி தண்ணி உள்ள அனுப்புனாரு? உன்னை எதிராளி ஆகிய பிசாசு முடிக்கு நினைக்கிறான் பாரு, அவனுக்கு இயேசுவின் ரத்தம் மூடி இருக்கிறது தெரிய போகுது. அவன் என்ன செய்ய போகிறான் பாருங்க. என்ன நடந்துச்சு? அந்த பள்ளத்தாக்கு தண்ணீர் நிரம்புச்சு. சூரியன் அது மேல படும் பொழுது அந்த தண்ணீர் முழு ரத்தமானோடனே இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் 3 ராஜாக்கள் வந்தாங்க பாருங்க. இஸ்ரவேல் ராஜா, யூதா ராஜா, யோசபாத் ராஜா. இவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு எல்லாம் செத்துட்டாங்க. வாங்க, மோவாபியர் என்ன சொல்றாங்க? வாங்க, என்ன தெரியுமா? வாங்க போவோம். யாருமே பட்டயத்தை கொண்டு வர வேணாம், எதையும் கொண்டு வர வேணாம், சும்மா வாங்க. அவங்களாம் செத்து கிடப்பாங்க, அவங்களுடைய ஈட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருவோம்னு சொல்லி எல்லா ஆயுதத்தையும் போட்டுட்டு வெறும் ஆளா உள்ள இறங்கின உடனே 3 ராஜாக்கள் ரெடியா நின்னவங்க அடிச்சாங்க. அதுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சாரு. இது அற்ப காரியம், அவங்கள உன் கையில ஒப்பு கொடுத்தேன்னு முன்னாடியே வாக்கு கொடுத்துட்டு கர்த்தர் சொன்னார் அங்க என்னன்னா, தண்ணீரை நான் ரத்தமா மாத்திட்டேன். அவன் பார்வைக்கு அப்படி தெரியும்.
கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் இந்த வருடத்துல சிலதெல்லாம் கெட்ட பேர், சில பேருக்கெல்லாம் ஒரு நீங்காத கெட்ட பேர் இருக்கும் பாருங்க, இந்த வருடத்துல அது மாறிடுது. இயேசு அதை மாத்துறாரு. ஏன்னா சில பேர்ல பட்ட பேர் வச்சு கூப்பிடுவாங்கல்ல, அந்த பட்ட பேர்லாம் மாறுது. அது பட்டு போனது. நீ இந்த பேரை சொல்லி உன்னை நிறைய பேர் கூப்பிடுவாங்கல்ல, அத இந்த வருடத்துல இயேசு உன் வாழ்க்கையிலிருந்தே எடுக்கிறாரு. உன் வாழ்க்கையிலிருந்தே அது மாறுது. இயேசு அந்த காரியத்தை உன்னிலிருந்து எடுத்து போட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக அந்த வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம எல்லாரும் வாக்குத்தத்தங்கள் எடுக்க போகிறோம். வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு குடும்பத்துக்கு கொடுக்க போகிறேன். கடைசியா அந்த வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை, தண்ணீர் எதுக்கு வரும்னா, எதிராளியுடைய கண்களை மறைப்பதற்காக, குருட்டாட்டம் பிடிக்கிறது போல மாறுவதற்காக கர்த்தர் அந்த தண்ணீரை அனுப்புறார். அன்றைக்கு நோவாவை உயர்த்துச்சு, பாதுகாத்துச்சு. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன்கிட்ட தண்ணீர் வரும்பொழுது நீ அதிகமா ஆழமா, இன்னும் தேவனுக்குள்ள, இன்னும் வரங்களோட, இன்னும் அபிஷேகங்களோட, இன்னும் உபவாசத்துல, இன்னும் ஜெபத்துல, இன்னும் நீ தேவனோட கிட்டி சேர்ந்து, இன்னும் எல்லா ஜெபத்துக்கும், சபையில் நடக்கக்கூடிய எல்லா காரியத்துக்கும் நீ பங்குபட்டு கலந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உன்னை அநேகருக்கு முன்பாக நான் உயர்த்த போகிறது. இதுவே, இந்த காலமே நான் உன்னை உயர்த்தும் காலம் என்று கர்த்தர் இந்த வருடத்திலே உனக்கு குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கர்த்தரே சொல்லி இருக்கிறார். நிரப்புவாராம். மணவாளனை அழைச்சாங்க. இதுவரைக்கும் எல்லாரும் என்ன செய்வாங்க, கல்யாணத்துல நல்லதை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு ஆகாத போகாத குழம்ப சாம்பார ரசம் போல ஊத்துவாங்களே, பிரியாணி போட்டா கடைசியில பீஸே இருக்காதே. அல்லேலூயா. எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் பீஸ் இருக்குமியா? அவ்வளவுதானா? 3 பேருக்கு தான் பீஸா? பீஸ கொடுக்க மாட்டாரியா? ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரியா? நீங்க உங்களுடைய ஜப குறிப்புல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. மரணம், டேம் பிரச்சனை, நிலச்சரிவு, நிலநடுக்கம், எர்த்குவேக் எல்லாமே ஆண்டவர் இன்னைக்கு இந்த வட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக நீங்க ஜெபிக்கணும். அதே மாதிரி சபையின் தரிசனத்துல ஒரு காரியம் நடக்க போகுதுன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாங்க. அது நடக்க போகுது. கர்த்தர் சில காரியத்தை நீங்க காண்பீங்க. சிலர்லாம், அதாவது அட்ரஸ் தெரியாம, அடையாளம் தெரியாம இருந்தவங்களெல்லாம் அடையாளப்படுத்த போறாரு இந்த வருடத்துல. நிறைய பேருக்கு உன்னை தெரியுன்றாரு, நிறைய பேருக்கு உன்னை காட்ட போறாரு. சில பேர் உன் வாழ்க்கைக்குள்ள கடினமா வச்சிருந்தாருன்னா அது எதுக்குன்னா நல்லதுக்கு. நீங்க அவங்களுக்காக ஏசப்பாட வந்து நன்றி சொல்லுங்க. இந்த முதலாளி எனக்கு கொடுத்ததுனால உங்ககிட்ட வந்திருக்கேன் ஆண்டவரே, ரொம்ப ரொம்ப நன்றி ஆண்டவரே, நன்றின்னு சொல்லணும். சரி, இப்ப முதலாவது நம்ம கண்களை மூடி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க சொன்ன வாக்கு தத்தம் எங்க வாழ்க்கையில பழிக்க போகுதுப்பா. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் ஆண்டவரே உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கிலே தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த வருஷம் அநேகருக்கு நிரப்பு உண்டாகக்கூடிய ஆண்டவரே வருஷமா மாத்திட்டீங்க. இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில பழிக்கட்டு என்று தேவ மனிதனாய் நான் இவர்களை ஆசிர்வதிக்கிறேன். இந்த வாக்கு தத்துவம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஜீவனுள்ளதாய் மாறட்டும், குடும்பத்துக்கு வரட்டும். ஆண்டவர் சொன்னாரு, ஒன்னாலதான் உன் வீட்டையே நான் ஆசீர்வதிக்க போறேன், ஒன்னாலதான் உன் ஆடு மாடுகளை ஆசீர்வதிக்க போறேன், ஒன்னாலதான் உன் வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்களை போஷிக்க போறேன், ஒன்னாலதான் உன் வாகனத்துக்கு, உன் மிருக ஜீவன்களுக்கு, சகலத்திற்கும் நன்மை கிடைக்க போகுது. ஒன்னதான் நீ இந்த வருஷத்துல
25ல நிறைய விளைக்கரையை செலுத்தினேன். நான் பேசக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல மௌனமா இருந்தேல, அதுக்காக சில பரிசுகள் இந்த வருடத்துல நீ பெறப்போற. இந்த வருட கடைசி முடிவதுக்குள்ள எல்லாமே நன்மைக்கு ஏதுவா மாறி உன் உயர்வின் உச்சயத்தை நீ அடைய போற. ஆண்டவரே, பிள்ளைகளை இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும், கூட இருந்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.